ஓம் சாந்தி. என்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உயர்ந்த மேலும் தெய்வீகமான புத்தியின் அடையாளம் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் நமது வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். ஆனால் இன்றைய காலங்களில் அதிகமான மன அழுத்தமும் மனக்குழப்பங்களும் இருக்கின்றன. சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறோம். இதற்கான காரணம் என்ன? நாம் அனைவரும் ஆத்மாக்கள், அதாவது உயிர் சக்தி என்பதை அறிந்துள்ளோம். ஆத்மாவில் மனம், புத்தி, சுபாவம் என்கிற 3 அங்கங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் மிகவும் சூட்சுமமானவை. நம்முடைய மனம், புத்தி, சுபாவம் 3ஐயும் உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். பிரம்மா குமாரிகள் அமைப்பில் கற்றுத்தரும் இறைவனின் வழிகாட்டுதலின்படி நம்முடைய இந்த சூட்சும உறுப்புகளை உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள முடியும். புத்தி என்பது நேர்மறையான உயர்ந்த விஷயங்களை நிறைத்து வைக்க வேண்டிய ஒரு பாத்திரமாகும். மனதில் உருவாகுகிற நல்ல எண்ணங்களை வீணான எண்ணங்களிலிருந்து தனியாக பிரித்து அந்த நல்ல எண்ணங்களை மட்டுமே காரியத்தில் கொண்டு வர வைப்பது என்பது புத்தியின் வேலையாகும். இதனால் அதிகமான காரியத்தை திறமையாகவும் குறுகிய காலத்திலும் செய்ய முடிகின்றது. புத்தி உயர்ந்ததாக தெய்வீகமானதாக இருந்தது என்றால் நம்முடைய நினைவுகள், நடத்தை அனைத்துமே உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. ஆனால் புத்தி பலகீனம் அடையும் போது, அதாவது தெய்வீக புத்தியில் காமம், கோபம், பொறாமை, பேராசை, கவலை, பயம், பற்று, அகங்காரம் முதலான பலகீனங்கள் சேரும் பொழுது சுலபமாக செய்ய வேண்டிய காரியங்களும் கடினமாக அனுபவமாகுகிறது. இந்த உயர்ந்த புத்தி எப்பொழுதுமே சக்திசாலியாகவும் உறுதித்தன்மை நிறைந்ததாகவும் இருக்கின்றது. ஒருபொழுதும் கஷ்டம் என்பது அனுபவமாகாது. தெய்வீக புத்தியுடன் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாகவும் கம்பீரமாகவும் இருப்பார்கள். எனவே பலகீனங்களிடம் பணிந்து செல்ல வேண்டாம். பலகீனங்களுக்கு பணிகிறோம் என்றால் தவறு செய்பவர்கள் ஆகுகிறோம். அதனால்தான் மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்களும் உருவாகுகின்றன. எனவே உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கி மிக உயர்வான மனோநிலையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களில் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கினாலும் உயர்ந்த மனோநிலையில் இருக்க முடிவது இல்லை. ஏனென்றால் நம்முடைய புத்தியில் பலகீனங்களின் நிழல் படிந்திருக்கிறது. எனவே பலகீனங்களை வெற்றி கொள்வதற்கும் புத்தியை உயர்ந்ததாக ஆக்குவதற்கும் இறைவனுடன் தொடர்பு வைக்க வேண்டியது அவசியமானது ஆகும். மனதையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்தி இறைவனை நினைவு செய்ய வேண்டும். தினமும் அதிகாலையில் புத்தி என்கிற பாத்திரத்தை சுத்தப்படுத்தி அதில் உயர்ந்த சத்தியமான ஞானத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். இதனால் புத்தி தூய்மையாகவும் தெய்வீகமானதாகவும் ஆகுகிறது. ஓம் சாந்தி.